வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு அழகான அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். உயரம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 16 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு காட்டன் டாப்பு, சூப்பராக இருக்கும். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி உயரம் வந்து வச்சு சுற்றளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். 4 மடித்து போட்டுக்கோங்க. இது நல்லா அகலமான கிளாத்துனால இருக்கிற அளவு அப்படியே போதும். ஒல்லியான பொண்ணுனால உங்களுக்கு குண்டான உணவு வந்து நீங்கள் குறுக்கால தான் எடுக்கணும். சுற்றளவு பத்தாது. இது ஒரு 11 இன்ச்சு இருக்கும். அந்த சுற்றளவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது போதும். சுற்றளவு எடுக்கலாம். இது வந்து ஓப்பன் டாப் வச்சு தான் நம்ம அளவு எடுக்கிறோம். நான் 10.5 இன்ச்சு வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் லூஸாக தான் தைக்கிறேன். ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கார்னர் வந்து 1.5 வச்சுருக்கேன். ஏன்னா ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு கிராஸாக வெட்டுவோம். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் ஆம்கோல். இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம அங்கேருந்து கம்மி பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு 1 இன்ச்சு தள்ளி வச்சுருக்கேன். சுற்றளவுலேருந்து சுற்றளவு வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1 இன்ச்சு தூக்கி போட்டுக்கோங்க. இது ஆப்பிள் கட் மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு. இப்போ ஆம்கோல்லேருந்து அந்த 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடுங்க. ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். ஆம்கோல் 7 இன்ச்சு கூட நீங்கள் வச்சு அளவு பார்த்துட்டு கூட பத்தலைன்னு இறக்கிக்கோங்க. இது கொஞ்சம் ஆம்கோல் வந்து பெருசாக இருக்கனால நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா 7 இன்ச்சு நார்மலாக போதும். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டாப்பு கலர் காம்பினேஷன் செமையாக இருக்கும். நம்ம பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து தைக்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். அப்புறம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே வந்துடும். நம்ம வந்து ரெடிமேடில் வாங்குறதுக்கு நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டாக தைச்சி கொடுக்கறது சந்தோஷமே தனி தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு. இப்போ ஆம்கோல் கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக் அடையாளப்படுத்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. முன்னாடி கட் பண்ணிட்டோம். நெக்கு மட்டும் நம்ம தைக்கையில் கட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஆம்கோல் மட்டும் நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 4 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணால் போதும். அது சுருக்கம் இல்லாமல் வர்றதுக்காக தான். இப்போ பேக் சைடு நெக்கு வந்து நான் 4 இன்ச்சுலேருந்து 4.5 வரைக்கும் வைக்கலாம். மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடி நெக்கு மட்டும் நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். சுற்றளவு 9 இருக்குது. உயரம் 16 இருக்குது. இப்படி இருக்கிற கிளாத்தை முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். அதாவது 2ஆக மடித்து 4 அப்படியே முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, இது தண்ணியில் போட்டு தான் எடுத்திருக்கேன் காட்டன் டாப்ஸு. ஏன்னா வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா சுருங்கிக்கும். அடுத்து தைச்சதுக்கப்புறமா சுருங்காது. இப்போ வந்து அந்த மேல் பீஸை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்குங்க.
எதுக்கு அந்த 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரையணும்னா அது கிராஸ் பீஸ்னால நம்ம கட் பண்ணதும் அகலமாயிரும். அதனால் மேலே 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 44 இன்ச்சு உயரம், 16 இன்ச்சு போக 15 இன்ச்சு தான், அதாவது 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். 15 இன்ச்சு போக மீதி உள்ள பீஸ்க்கு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் உயரம் என்ன அளவோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எவ்வளோ தேவையோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ட்ரெஸ்க்கும் ஒரு மாதிரி வரும். கீழே ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு, அதாவது முன்னாடி காட்டிலும் சைடில் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிங்கன்னா நல்லா யூவாக வரும். ஒரே மாதிரி வச்சிங்கன்னா ரவுண்டாக வரும். நல்லா யூ ஷேப் வேணும்னா சைடில் வந்து 3 இன்ச்சு தூக்கி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைகிறோம் இல்லையா, அது சைடில் வந்து 3 இன்ச்சு தூக்கி வரைஞ்சிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணும்னா முன்னாடி நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு என்ன அளவு வைக்கிறீங்களோ கடைசியிலையும் அதே அளவு தான். நான் நல்லா யூவாக வரட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. லைட்டாக தைக்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அம்பர்லா டாப்னாவே உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணாமல் நம்ம வராது. இது மீதி உள்ளதை நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படி வெட்டும்போது வந்து நமக்கு கிளாத்து நிறைய கிடக்கும். மீதி உள்ளதை வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கைக்கு கட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா பத்த மாட்டேங்குது. ஏன்னா வந்து நம்ம எடுக்கிறதே வந்து இது ஒரு 2.5 மீட்ரு தான். 2.5 மீட்டரில் அம்பர்லா டாப் தைக்கணுன்றது வந்து அது மேலே கீழே கைக்கு எல்லாம் ஒரே இதாக கொடுத்து தைக்கணுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வந்து கட் பண்ணிவிட்டு மீத உள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கைக்கு வச்சுக்கலாம். முழங்கை வரைக்கும்னாலும் சரி, இல்லை குட்டை கைனாலும் சரி, அந்த சைடில் கீழே வர பீஸை வச்சு நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் தான் கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே தெரியாது. 14 இன்ச் வைக்கிற கை 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றலை ஒரு மதிப்பாக போட்டுக்கோங்க. நம்ம ஆம்கோல் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். கை வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அடிப்பக்கம் மட்டும் லைட்டாக ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை, ஒன்றுமே தெரியாது நமக்கு. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெட்டியாச்சு டாப்ஸ்க்கு. அடுத்து போய் தைக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம அந்த வேஸ்ட் பீஸ் கட் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. கலர் வந்து இதுதான், நல்ல டார்க் கலரு. இது பிளாக் கலர் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த கலர் காம்பினேஷன் வந்து பிளாக் கலருக்கு நல்லா இருந்துச்சு. தையல் போட்டு அப்படியே திருப்பிடலாம். இப்போ தைச்சி முடிச்சுட்டு கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டையும் போட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைட்லேயே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அமுக்கு தையல் எல்லாம் போட்டாச்சு. நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கீழே ஃபுல்லாக கொடுத்து நம்ம வந்து தைக்க போகிறோம். பார்டருக்கு லைனிங்லாம் கொடுத்துட்டேன் நான், ஒயிட் கலரு. இது அப்படியே கீழே கிராஸ் பீஸ் கிடையாது, இது நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்றுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவேன், இதுக்கு நேர் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். கீழே கொடுத்து நம்ம அப்படியே மேலே மடித்து தைச்சிடலாம். கீழே பார்டர் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் கீழே பார்டர் கொடுக்க மாட்டாங்க, மடித்து தான் தைச்சி விட்றாங்க. ஆனால் நம்ம போடுற சுடிதார் எல்லாத்துக்கும் கீழே ஒரு லைன் நம்ம கொடுத்துருவோம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மேவாக்கில் அப்படியே மடித்து தைச்சிடலாம், பைப்பிங் மாதிரி. உங்களுக்கு வரலைன்னா ஓடு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு வச்சு ஓடு தையல் போட்டிங்கன்னா இப்போ கீழ்ப்பக்கமாக தைச்சிட்டு மேல் பக்கம் திருப்பி ஒரே தையல் போட சௌகரியமாக இருக்கும். நான் வந்து ஓடு தையல் போடலை, அப்படியே கையிலேயே மடித்து தைக்கிறேன். இப்போ அவ்வளோதான், பார்டர் கொடுத்தாச்சு. கீழே வேணும்னா ஒரு தையல் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம்.
பாருங்கள் ஒரே மாதிரி நம்ம பார்டர் கொடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 8.5 இன்ச்சு, உயரம் வந்து 16 இன்ச்சு. நான் இந்த பிளாக் கலர் எம்ப்ராய்டிங் பீஸ் எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம டிசைனுக்கு கொடுக்க போகிறோம். நான் அது லேஸாக இருக்கனால உள்பக்கம் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? உள்ளே வந்து நான் லைனிங் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அது 2ஆக மடிச்சுக்கலாம். சைடில் நல்லா தைச்சி விட்டுட்டு 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு லைனிங் பக்கம் கொடுத்து வெளிப்பக்கம் திருப்பலாம். இந்த மாதிரி வரும். இல்லைன்னா லைனிங் பக்கம் உள்பக்கம் கொடுத்து வெளிப்பக்கம் திருப்பலாம். நெக்கு கட் பண்ணிட்டு, நான் நெக்கெல்லாம் கட் பண்ணலை. நான் இந்த இப்படியே நம்ம ஓடு தையல் போட்டுட்டு லைனிங்கில் நெக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த சைடில் மட்டும் அகலம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஆம்கோல் வந்து சில நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் கூட குறையாக வந்துடும். அதனால் நம்ம வச்சுருக்கிறது வந்து சென்டர் பீஸ் வந்து கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஓடு தையல் போட்டுக்கலாம். சும்மா நான் தைச்சி விட்ருக்கேன். கீழே ஓடு தையல் போட்டு இப்போ 2 கிளாத்துமே தான் தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். இந்த பிளாக் கலரும் தான் இதுவும் தான், 2யுமே தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஒன்று போட்டு ஒன்று போடலைன்னா கண்டிப்பாக சுருங்கும். இப்போ 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு இது கைக்கு ரெடி பண்ணலாம். 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து கொடுத்துட்டு இந்த எம்ப்ராய்டிங் பீஸில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்கும். அது வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடிப்பக்கம் கொடுத்துட்டு மேல் பக்கம் அப்படியே மடித்து தைக்க போகிறோம். இந்த தான் அப்படியே மடித்து தைக்க போகிறோம். இது பார்டர் வந்து நல்லா, ஏன்னா இது வந்து கை வந்து கொஞ்சம் குட்டையாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் முழங்கைக்கு கீழே வரணும் அப்படின்னா இந்த இதுக்கு பட்டையாக அப்படி நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ரெடிமேட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பட்டையாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி வந்து நல்லா அகலமாக தானே கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அது கைக்கும் அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் கொடுத்தேன். இப்போ இந்த சைடில் 2 பக்கமும் பார்டர் கொடுத்துடலாம். அந்த பிசுறு மறைஞ்சு போகிறதுக்கு நம்ம சைடில் 2 பக்கமும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா லைனிங்கில் நெக்கு கட் பண்ணி தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே மடித்து போட்டு நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் கிராஸ் பீஸை மடித்து தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் அப்படியே மடித்து தைச்சிட்டு வாங்க. பிசுறெல்லாம் இருந்தால் உள்ளே நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ வந்து தள்ளி விட்டாச்சு. நெக்கோட அளவு எடுத்துக்கலாம். 5.5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி நான் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு, இப்போ ரவுண்ட் நெக்னாலும் சரி இல்லை வந்து வேறு டிசைன்னாலும் சரி எப்படினாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக மார்க் பண்ணி லைட்டாக வந்து அந்த வி ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான அளவில் வரும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம திருப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம திருப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இது தைக்கும்போது இது நாட்டு இதெல்லாமே தனியாக இருக்குது. இதுக்கு நாட்டு வீடியோவும் சூப்பராக இருக்கும். நாட்டு டிசைன் நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. நல்லாவே கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து திருப்பினாலும் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டான முறையில் கிடைக்கும்.
இப்போ வந்து நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். பிளாக் கலர் நூல் மாற்றிக்கோங்க. இது நான் ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் நூல் மாற்றிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஒயிட்டை விட பிளாக் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பிளாக்கும் தெரியல, பிளாக் தான் மாற்றிருக்கேன். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு நான் இதுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்துட்றேன் வைலட் கலரில், அதாவது அந்த டாப்ஸ் கலரில். தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இது கொடுத்தா ஒரு லைன் கொடுத்தா நல்லாயிருக்குன்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணாட்டினா விட்டுறலாம். அப்படியே மடித்து அழகாக ஒரு பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து அது பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி, அதனால பைப்பிங் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்தாச்சு. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பின்னாடி இன்றைக்கி அடித்தாச்சு, அடித்து திருப்பி லைனிங் வச்சுட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். அம்முக்கு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். கீழெல்லாம் பைப்பிங் கொடுத்துட்டேன். இப்போ ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணினா எல்லாமே ஈஸி தான். சில பேர் வந்து பயப்படுறீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் ஒரு வீடியோவில் இதை தான் சொல்கிறது. சிஸ்டர் எனக்கு செய்யறதுக்கு வந்து பைப்பிங் வருமா வராதான்னு பயமாக இருக்குது, ஒன்று வந்து கட் பண்ணி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குலாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, எல்லாமே அழகாக வரும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணினாவே எல்லாமே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அழகாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து செய்ய பயமாக இருந்தாலும் ரேசன் வேட்டி சாரீ இல்லை வேஸ்ட்டு காட்டன் சாரீ அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம மெட்டீரியல் வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அது மேலேயே வச்சு தைச்சிடலாம். இப்போ கையெல்லாம் ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டேன். இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சு சென்டர் பகுதி அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கீழெல்லாம் பைப்பிங் வைக்கிறது நிறையா வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் சுடிதாருக்கு. உங்களுக்கு தேவைன்னா வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே தைச்சி விட்றலாம். ஏன்னா நம்ம நாட்டு கொடுக்குறனால கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது தைச்சிட்டு இருக்கும் போதே ரோப் அப்படியே உள்ளே கொடுத்துருங்க. ஒரு 5 கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு பக்கத்துக்கு. 2ஆக மடித்து அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்புறமா வந்து நாட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வேணானாலும் அப்படியே தைச்சி விட்றலாம். ஏன்னா சின்ன பொண்ணுங்கன்றதுனால ஒரு காலேஜ் போகிற பொண்ணு இல்லை கொஞ்சம் சின்னதாக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா நாட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போடுவாங்க. இப்படி இதே மாதிரி நல்லா மடித்து ஒரு 5 பீஸ் மட்டும் கொடுத்து விட்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். ஃபுல்லாகவே அமுக்கு தையல் போட்டுருங்க. யாருமே உங்களுக்கு இந்தளவுக்கு ஃபுல் வீடியோலாம் சுடிதாருக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நான் வந்து எல்லாத்துலேயும் ஏன் ஃபுல்லாக சொல்லித்தரேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். அது வந்து வியூஸ் போகுதோ போகலையோ, இல்லை வந்துட்டு நான் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது ஒழுங்காக சொல்லித்தரணும், பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கற்றுக்குங்க. இப்போ வந்து இதுக்கு லைனிங் கொடுத்து தான் நான் அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீட்டாக இருக்க பாருங்கள். இப்போ சைடில் தையல் ஓரத்தில் போட்டுட்டு அடுத்தடுத்து தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு பத்தலைனாலும் பிரித்து விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இதுக்கு பட்டன் பண்ணிடலாம். நான் இந்த வைலட் கலரில் பட்டன் பண்ணுறேன். நல்லா சுற்றி விட்டுறலாம். சுற்றி விட்டு நல்லா திக்கு போட்டு எடுத்துடுங்க, கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4-5 பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா நெருக்கமாக 6 கூட கொடுக்கலாம். நான் 5 பட்டன் மட்டும் ரெடி பண்ணுறேன். இது வந்து அலுமினியம் பட்டனு, நூல்கண்டு கடையில் கேட்டாவே தருவாங்க. நிறைய தடவை கேட்டிருக்கீங்க நீங்கள் பட்டன் செய்கிறத சொல்லியே தர மாட்டேங்கிறீங்கன்னு.
இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுன்னு தான் பொறுமையாக சொல்லித்தரேன். இது வந்து அடியில் ஹோல் இருக்கும், அது நீங்கள் மாட்ட தேவையில்லை. மெட்டீரியலில் தைச்சி விட்டிங்கனாவே போதும். ஏன்னா ஹோல் வச்சு தைச்சோம் அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அது வந்து அது தனியாக இது தனியாக. ஏன்னா வந்து ரெடிமேட்லலாம் வந்து மிஷினில் வைப்பாங்க. அந்த மிஷினில் வச்சு நம்ம அந்த மாதிரி சுற்றிட்டு இந்த கிளாத்தும் அந்த ஹோல்ஸும் வச்சுட்டோன்னா அந்த மிஷின் வந்து ஃபுல்லாக நல்லா டைட் கொடுத்துரும். நம்ம வந்து அப்படியே வச்சு நம்ம பல்லில் கடிச்சோ செஞ்சோ டைட் பண்ணுறது வந்து நிற்கவே மாட்டேங்குது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ரெண்டு தனித்தனியாக கலண்டு வந்துடுது. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ பண்ணிவிட்டு பட்டன் வந்து இது கிளாத்துலேயே செஞ்சு வைக்க பழகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாட்டு டிசைன் தனியாக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு. அவ்வளோதாங்க, எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணிடுச்சு, அதனால் லைட்டாக சவுண்டு வந்திருக்கும், அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், அதனால தான் கட்டிங்கும் சேர்த்து போட்டிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். நானும் பழகிக்கிட்டு வரல, இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பழகிக்கிட்டேன், அவ்வளோதான். நம்ம வந்து ரெடிமேடில் வாங்கி போடக்கூடாது, நம்ம கையில் தைச்சி போகணுன்னு பழகிக்கிட்டேன். தேங்க்யூ.